இந்த தொக்கு 1 மாசம் வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து கண்டெய்னர்ல போடணும். இப்ப பாருங்க நம்ம கிளற கிளற அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளிய கக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் கக்குற ஸ்டேஜ்ல தான் நம்ம இத இறக்கி வைக்கணும். அப்பதான் தொக்குல சுத்தமா ஈரமெல்லாம் போயி எண்ணெய் வெளிய வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட்டான பக்குவம். இப்படி எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க மாச கணக்குல கூட இந்த தொக்க வச்சுக்கலாம். ஈரம் படாம வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆனா இந்த ஒரு தொக்கு இருந்துட்டா போதுங்க. நமக்கு சட்னி அரைக்க முடியலன்னா கூட இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்க வீட்ல இந்த தொக்கு சப்பாத்தி, பிரெட்டு இதுக்கெல்லாம் கூட நாங்க யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். சும்மாவே ஸ்பூன்ல எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நக்கிட்டு இருப்போம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்.